நான் எந்த ஒரு விஷயம் இவ்வளோ நாள் நடக்கணும் அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்தனோ, அந்த ஒரு விஷயத்த நான் இன்னைக்கு பார்த்தேன். என்ன அப்படின்னா, என்னோட பேஷண்ட் ஒருத்தவங்க வர்றாங்க. என்னோட கன்சல்டன்ட்ட கேட்டு, ஸோ அவங்களுக்கு இன்னைக்கு சர்ஜரி பண்ணலாம் அப்படின்ற மாரி பிளான் பண்றோம். ஸோ அவங்களுக்கு வந்தது ஒரு ஹெர்னியா தொந்தரவு. ஹெர்னியா நெறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். சதையில வலு கம்மியாகுறனால, அந்த இடத்துல ஒரு குழியோ, ஒரு ஓட்டையோ ஆகுறனால, உள்ள இருக்கக்கூடிய கொழுப்போ, இல்ல ஒரு குடலோ வெளிய வந்து மாட்டுறது தான் ஹெர்னியா. அந்த அம்மாவோட ஹஸ்பண்ட் இருக்காரு. ஸோ அவங்கள்ட்ட நான் வந்து எக்ஸ்ப்ளைன் பண்றேன். சார் இந்த மாரி வராம இருக்கணும் அப்டின்னா, நீங்க இந்த டயத்துல இருந்தே எக்சர்சைஸ் பண்ண ஆரம்பிக்கணும் அப்படின்னு. அப்ப அவர் குடுத்த பதில் வந்து ரொம்பவே ஷாக்கிங்கா இருந்துச்சு. என்ன அப்டின்னா, டெய்லி 2 மணி நேரம் நான் வாக்கிங்கோ, இல்ல ஜாகிங்கோ போவேன். டெய்லி அத தாண்டி 1/2 அன் ஹவர் டூ 45 மினிட்ஸ் நான் வந்து ஸ்ட்ரென்த் ட்ரெய்னிங் பண்றேன் அப்படின்னு அவர் சொன்னாரு. நான் வந்து ஆச்சரியமா பார்க்குறேன். உண்மையா தான் சொல்றாரா அப்படின்னு. சடனா வந்து அவரு என் ஆர்ம்ஸ பிரஸ் பண்ணி பாருங்க அப்படின்ற மாரி சொல்றாரு. நானும் சிரிச்சுக்கிட்டே எதார்த்தமா போய் தொட்டு பார்த்தோம்னா, ஹி செட் த ட்ரூத்.